4 வகை குறுக்கங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நம்ம சார்பெழுத்து 10 பார்த்துருப்போம். அதில வந்து என்ன ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு ஒரு 4 வகை குறுக்கங்களும் பார்த்துருப்போம். அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இங்கே பார்க்குறோம். இப்போ வந்துட்டு என்ன ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, அது வந்துட்டு தனித்து வரும் இடங்களும் இருக்குது. அதேபோல் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய இடங்களும் இருக்குது. அடுத்து இடையிலையும் இறுதியிலையும் வரக்கூடிய எழுத்துக்களாகவும் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்து வரும்போது வந்துட்டு அதனுடைய மாத்திரை அளவுன்னு பார்க்கும்போது 2 மாத்திரையில் முழுமையாகவும், முதல்ல வரும்போது 1 1/2 மாத்திரை அளவாக குறைஞ்சும், இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவுலையும் வந்துட்டு ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அவ்கார குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இது வந்துட்டு தனித்து வரும். அதே போல் வந்துட்டு ஃபஸ்ட்டில் மட்டும் தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. அப்போ ஃபஸ்ட்டில் மட்டும் வரும்போதுட்டு வந்துட்டு அது வந்து 1 1/2 மாத்திரையாகவும், தனித்து வரும்போதுட்டு 2 மாத்திரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதுக்கெல்லாம் வந்துட்டு அரை மாத்திரை அளவு தான் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து வந்து குறைந்து ஒலிக்கக்கூடியதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மா அப்புறம் பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லி 2 வேர்டு இருக்குது. இதில் வந்துட்டு பார்க்கும்போதுட்டு பாடம் படித்தான் அந்த வேர்டுக்கு அடுத்து வந்துட்டு பாடம்க்கு அப்புறம் வந்துட்டு படித்தான் அப்படிங்கிறப்ப பா அப்படிங்கிற வரிசை வந்திருக்கு. அப்படி வரக்கூடாது. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வளம் வந்தான் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து வா அப்படிங்கிற வகர எழுத்து வந்துட்டு மகர மெய்க்கு அடுத்து வந்திருக்கு. அப்படி வர்றப்ப மட்டும் வந்துட்டு அதனோட அரை மாத்திரை அளவிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக ஒலிக்கும். அங்கே பாடம் படித்தான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னென்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவுலேயே வந்துட்டு அப்படியே முழுமையாக ஒலிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அது வந்து என்னென்னா போலும், அடுத்து வந்து என்ன மருளும் அப்படிங்கிற 2 வேர்டு. போலும் அப்படிங்கிறது வந்து போன் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிறது வந்து மருண் அப்படின்னு சொல்லி வந்து மாறும். இது வந்து எதுக்காகனா வந்து ஓசை வந்து சீர்மைப்படுத்துறதுக்காக வந்துட்டு என்ன பண்ண இப்படி மாறுது. இதையும் வந்து என்னென்னா குறுக்கமாக தான் கருதுவோம். அப்போ வந்து என்ன அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக வந்து ஒலிக்கும். அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்துக்கும் நம்ம வந்துட்டு அரை மாத்திரை அளவு தான் பார்த்தோம். அப்போ வந்து தன்னோட அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒலிக்கிறத வந்துட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது வந்துட்டு முற்றி இதுன்னும், கல் கூட்டல் தீதுன்னா கட்சி இது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சேரும். அப்படி சேரும்போது வந்து அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக உழைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 1 மார்க்கு வேட்கை அப்படிங்கிற வந்து என்ன சொல்ல பாருங்கள். இதில் வந்து ஐகார குறுக்கம் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஐ அப்படிங்கிறது வந்துட்டு கடைசியாக வந்திருக்கு. கடைசியாக வந்தால் வந்து என்ன 1 மாத்திரை அளவு தான். அப்போது 1 தான் ரைட்டு. அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது பணம் கிடைத்தது, அதுதான் வந்துன்னா மகர குறுக்கம் வந்து இடம்பெறாத சொல்லும். மீதி எல்லாமே பார்த்தோம். போன்மு, அடுத்து வந்துன்னா மருண், பழம் விழுந்தது. இதில் வந்து வி அப்படிங்கிறது வந்து வகர வரிசை, அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்து குறுக்கங்கள் இடம்பெறக்கூடியது. அதே பணம் கிடைத்தது அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து என்ன மகர குறுக்கம் வந்து இடம்பெறாத சொல். சொல்லின் முதலில் மட்டும் இருந்ததுன்னா இடம்பெறுவது எது அப்படின்னா வந்துன்னா அவ்கார குறுக்கம் மட்டும்தான் வந்துன்னா சொல்ல முதல்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து அறிந்து கொள்ளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 5 பால் வந்து 5 வகையாக பிரிக்கலாம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படி சொல்லிட்டு வந்துன்னா டைப்பாக சொல்கிறாங்க. உயர்திணையில் வந்துட்டு ஒரு 3 பாலும், அடுத்து வந்துன்னா அக்ரிநிலையில் வந்துட்டு 2 டைப்பும் அப்படி இருக்குது. அப்போ வந்து உயர்திணைன்னு பார்க்கும்போதுட்டு ஆண் பால், பெண் பால்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துன்னா பலர்பால்னு சொல்லுவாங்க. ஆண் பால்ங்கிறப்போ வந்து மாணவனை குறிக்கும், பெண் பால் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணை மாணவியை குறிக்கும். அடுத்து பலர்பால் அப்படின்னா வந்து மாணவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அக்ரிணை அப்படின்னா வந்துட்டுனா விலங்குகளை குறிக்கக்கூடியது. அப்போ அதில் வந்து 1 மட்டும் குறிச்சிச்சுன்னா வந்து ஒன்றன் பால்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்துட்டு கல், பசு அப்படி சொல்லியிருக்காங்க. 1க்கு மேற்பட்டதை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா வந்து பலவின் பால். அதுக்கு வந்து என்னென்னா மண்புழுக்கள், பசுக்கள் அப்படி சொல்லிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துன்னா எதிர்பாலுக்குரிய வந்து பெயர்களை வந்து எழுதுங்க அப்படிங்கிறாங்க. மகளிர்னா வந்துட்டு நான் ஆடவர்னு சொல்லலாம். பெண்கள் அப்படின்னா பெண் அப்படின்னா வந்துட்டு ஆணையும், சிறுவன் அப்படிங்கிறது சிறுமியரையும், அரசன் அப்படிங்கிறது வந்து அரசியர் அப்படிங்கிறதையும், மாணவன் அப்படிங்கிறது மாணவி, தோழி அப்படிங்கிறது தோழர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். இங்கே ஒரு வந்துட்டு திருத்தி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணகி வந்து சிலம்பு அணிந்தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஆண் பாலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பேர் வந்து பெண்ணாக இருக்குது. அப்போ கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு இருக்குது. அப்போ போனான்னு மாற்றணும். அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அரசர்கள் வராது, அரசர் நல்லாட்சி செய்தார். அடுத்து பசு கன்றை ஈன்றனன்னு சொல்கிறாங்க. நிறையா தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு பசு தானே, அதனால் வந்துன்னா பசு கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லி எழுதணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறாங்க. மேகங்கள்ங்கிறப்ப நிறையா, அதனால் வந்துன்னா கொண்டது அப்படின்னு இல்லாமல் வந்து கொண்டன அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து குழலி வந்து நடனம் ஆடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெண்ணு. அப்போ வந்துட்டு குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கலைச்சொற்கள். தீவு அப்படின்னா வந்து ஐஸ்லாண்டு, இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்கு அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்,
உவமை அப்படின்னா வந்துட்டு என்ன பேரபிள், காடு அப்படின்னா வந்துட்டு ஜங்கிள், வனவியல் அப்படின்னா வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா வந்து பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.